ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் புதுசாக கல்யாணம் ஆகி வந்த மருமகிட்ட மாமியார் கேட்குறாங்க, மருமகளே இன்றைக்கி என்னம்மா சமைக்க போகிற? அத்தை சமையலா? நானா? என்னம்மா இப்படி ரொம்ப யோசிக்கிற? காய் சமைக்கலாமா கறி சமைக்கலான்னு தானே யோசிக்கிற? இல்லை அத்தை, எனக்கு சமைக்கலாம் தெரியாது அத்தை. ஏம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்டப்போ நீ சொல்லவே இல்லையே? உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் அத்தை. ஒரு புடவை கடையில் கணவன் மனைவி, என்னங்க இந்த கேட்லாக் புஸ்தகத்தை பார்த்தீங்களே, அதில் ஏதாவது நல்லா இருக்கா? 1-2 தாம்மா ஓகே, மற்றபடி எதுவும் நல்லாவே இல்லை. எங்கே கொடுங்க பார்க்கலாம். ஏங்க இந்த 12ஆம் நம்பர் பக்கத்தில் இருக்க இது நல்லாவே இருக்குல்ல, அது நல்லாவே இல்லைம்மா. என்னங்க இந்த 25ஆம் பக்கத்தில் பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குது? ஐயய்யோ எனக்கு பிடிக்கலம்மா, மூக்கைப்பார் சப்பையாக இருக்குது. என்னது மூக்கு சப்பையாக இருக்கா? இவ்வளோ நேரம் இதுலேருந்து பொண்ணுங்களை தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏங்க அவங்க கட்டியிருக்கிற சேலையை பார்க்க சொன்னால் நீங்கள் பொண்ணுங்களை பார்த்துட்ருக்கீங்க. என்னது சேலையை பார்க்கணுமா? நீ அதை சொல்லவே இல்லையே. ஒரு டாக்டர் கிளினிக்கில், டாக்டர் டாக்டர் நாய் கடிச்சிட்டு போயிடுச்சு டாக்டர். நாய் கடித்தா உடனே ஊசி போடணும். ஆமாம் ஆமாம் சீக்கிரம் சொல்லுங்கள், எங்கே கடிச்சிடுச்சு? நாய் நான் போட்ட பிஸ்கெட்டை கடிச்சிட்டு போயிடுச்சு டாக்டர். ஒரு வீட்டில் அப்பா பொண்ணு, உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணுமா? நான் ஒன்றும் பெருசாக கேட்கலப்பா, நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒருத்தனை தேடி பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா போதும். பாருமா இவர் ஓகேவா பாரு. அப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? இவர் தாம்மா சமையலில் கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காரு. போங்கப்பா, அவர் எனக்கு தாத்தா மாதிரி. ஒரு ஆஃபீஸில் பாஸும் ஸ்டாஃபும், ஏன் சார் இவ்வளோ லேட்டாக ஆஃபீஸுக்கு வரீங்க? என்ன பண்ணுறது சார், நேற்று நம்ம 2 பேரும் சாப்பிட்ட கோழியால் தான் லேட் ஆகிடுச்சு. என்னையா சொல்கிற? ஆமாம் சார், அந்த கோழி தான் காலங்காத்தால் கூவி தினமும் என்னை எழுப்பி விடும். டேய் மச்சான், இன்றைக்கி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பயங்கர சண்டைடா. கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா. எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லைடா. என் பொண்டாட்டி என்ன சண்டை போட்டாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகவே முடியாது. என்னடா அவ்வளோ பாசமா? ஆல்ரெடி நாங்கள் அங்கே தானே இருக்கோம். அன்னைக்கெலாம் படிக்காதவங்கள கை நாட்டுன்னு சொல்லி கேலி செஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், படித்தவங்களே ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு நாகரிகமாக சொல்லி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.